சரி ஸ்டார்ட் பண்ணு. Okay. Elementary particles is also known as subatomic particles ன்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து எந்த ஒரு ஸ்ட்ரக்சருமே கிடையாது. எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்லெஸ் பார்ட்டிகல்ஸ். எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ்ல என்னெல்லாம் வரும்னா பேரியான்ஸ் வரும், அதுக்கப்புறம் லெப்டான்ஸ் வரும், மீசான்ஸ், இந்த மூணுமே எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ்ல வரும். இதுல வந்து பேரியான்ஸ்ல என்னெல்லாம் வரும்னா புரோட்டான்ஸ் வரும், நியூட்ரான்ஸ் வரும், ஹைப்பரான்ஸ், இந்த மூணுமே பேரியன்ஸ்ல வரும். அதுக்கப்புறம் லெப்டான்ஸ்ல என்னெல்லாம் வரும்னா எலக்ட்ரான்ஸ் வரும், ஃபோட்டான்ஸ் வரும், நியூட்ரினோ வரும், மியூஆன்ஸ் வரும். இதெல்லாம் லெப்டான்ஸ்ல உள்ள குரூப்ஸ். மீசான்ஸ்ல வந்து பயான்ஸ், கயான்ஸ், ஈட்டா, இந்த மூணுமே மீசான்ஸ் குரூப்ல வரும். ஃபர்ஸ்ட் வந்து பேரியன்ஸ் வந்து ஹெவி பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பேரியன்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா புரோட்டான்ஸோடைய ஹெவியர் மாஸ் உள்ள பார்ட்டிகல்ஸும் கம்பைன் ஆகி தான் பேரியன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் சேர்ந்து ஃபார்ம் ஆகுறது வந்து நியூக்ளியான்ஸு. சார் சொல்லுங்க. கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு என்ன எனக்கு தனியா பேசுற மாதிரி இருக்கு. சொல்லு. ஏம்மா நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா, நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணலை. பேசு. சரி, ஓகே. புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் வந்து கம்பைன் ஆகி நியூக்ளியான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதுல இருக்கக்கூடிய ரெஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தான் ஹைப்ரான்ஸ்ன்னு சொல்றோம். அதே மாதிரி ஒவ்வொரு பேரியன்ஸையும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் வந்து 1. அதே மாதிரி பேரியன்ஸோடைய ஆன்டி பார்ட்டிகல்ஸான ஆன்டி பேரியன்ஸை -1 அப்படின்ட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். பேரியன்ஸும் ஆன்டி பேரியன்ஸும் ஒரு க்ளோஸ்டு சிஸ்டத்துல இன்டராக்ட் ஆகும்போது அந்த அந்த பேரியன்ஸ் நம்பர்ஸ்லயும் ஆன்டி பேரியன்ஸ் நம்பர்ஸ்லயும் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. அதுதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் பேரியன்ஸ்னு சொல்றோம். அப்போ எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ்ல வந்து 3 டைப் உண்டு. பேரியான்ஸ், லெப்டான்ஸ், மீசான்ஸ் 3 உண்டு. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து பேரியன்ஸ்ல என்னெல்லாம் வருதுன்னா புரோட்டான்ஸ் வருது, நியூட்ரான்ஸ் வருது, அதுக்கப்புறம் ஹைப்ரான்ஸ் வருது. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹைப்ரான்ஸ்னா என்னது அப்படின்னு பார்க்கும்போது பேரியானோடைய ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் தான் ஹைப்ரான்ஸ்னு சொல்றோம். இந்த ஹைப்ரான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுற டைமை விட அது வந்து டீகே ஆகுற டைம் வந்து அதிகமா இருக்கும். அந்த ஹைப்ரான்ஸ் வந்து கே மீசானோட கம்பைன் ஆகும்போது இந்த ரெண்டத்தையும் சேர்த்து நம்ம ஸ்ட்ரேஞ்ச் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஹைப்ரான்ஸும் கே மீசானும் கம்பைன் ஆனா அது ரெண்டுமே ஸ்ட்ரேஞ்ச் பார்ட்டிகல்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஹைப்ரான்ஸ் வந்து 4 டைப்ஸ் உண்டு. என்னன்னா லாம்டா, சிக்மா, சை, ஒமேகா, இந்த 4மே ஹைப்ரான்ஸோட டைப். நெக்ஸ்ட் ஒன் வந்து லெப்டான்ஸ்ல என்னெல்லாம் வருதுன்னா எலக்ட்ரான்ஸ் வருது, ஃபோட்டான்ஸ் வருது, நியூட்ரினோ வருது, மியூஆன்ஸ் வருது. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் டைப் வந்து மீசான்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் ஒன்னோட ஒன்று இன்ட்ராக்ட் ஆகிறதுக்கு மீசான்ஸ் வந்து ஒரு ஏஜெண்டா ரியாக்ட் ஆகுது. பேரியான்ஸும் மீசானையும் கம்பைன் ஆகுறத நம்ம ஹேட்ரான்ஸ்ன்னு சொல்றோம். அப்புறம் இந்த ஹேட்ரான்ஸ் தான் புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஸ்ட்ராங் இன்டராக்ஷனுக்கு காரணமா இருக்கும். இந்த ஹேட்ரான்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங் இன்டராக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸோடைய 3 டைப்ஸ். அதுக்கப்புறம் எலிமெண்ட்ரி அந்த பார்ட்டிகல்ஸ்க்கும் அதனுடைய ஆன்டி பார்ட்டிகல்ஸையும் பத்தி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எலக்ட்ரான்ஸோடைய ஆன்டி பார்ட்டிகல்ஸ் வந்து பாசிட்ரான்ஸ். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான்ஸோட ஆன்டி பார்ட்டிகல்ஸ் வந்து பாசிட்ரான்ஸ். இந்த பாசிட்ரானுக்கும் எலக்ட்ரான் மாதிரியே மாஸ் இருக்கும், எலக்ட்ரான் மாதிரியே ஸ்பின் இருக்கும். பட் வந்து எலக்ட்ரானுக்கு ஆப்போசிட் சார்ஜா இருக்கும் பாசிட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ், அதுக்கு ஆப்போசிட் வந்து பாசிட்ரான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். அப்புறம் பாசிட்ரானை ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணது யாருன்னா ஆண்டர்சன்ங்கிறவர் 1932ல டிஸ்கவர் பண்ணாரு. இந்த எலக்ட்ரானும் பாசிட்ரானும் இன்டராக்ஷன் ஆகும்போது அது ஒன்னோட ஒன்று இன்டராக்ட் ஆகி டெஸ்ட்ராய் ஆகும்போது அதுல இருந்து ஃபோட்டான்ஸ் வந்து எமிட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் வந்து புரோட்டான்ஸ் அண்ட் ஆன்டி புரோட்டான்ஸ். புரோட்டான்ஸோடைய ஆன்டி பார்ட்டிகல்ஸ் வந்து ஆன்டி புரோட்டான்ஸ் ஃபர்ஸ்ட் யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா சர்ஜும் கேம்பர்லினும் 1955ல ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க ஆன்டி புரோட்டானை. இந்த ஆன்டி புரோட்டான் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா
புரோட்டான்ஸையே டார்கெட் எலமெண்டா வச்சு இன்னொரு புரோட்டான்ஸ் 6 ஜிகா எலக்ட்ரான் வோல்ட்ல அதோட ரியாக்ட் பண்ணி வைக்கும்போது அதுல இருந்து தான் புரோட்டான்ஸும் ஆன்டி புரோட்டான்ஸும் எமிட் ஆகுது. 4 பார்ட்டிகல்ஸ் வந்து எமிட் ஆகுது. அதுல வந்து புரோட்டான்ஸும் 3 புரோட்டான்ஸ் ஒரு ஆன்டி புரோட்டான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணி ஆன்டி புரோட்டானை ப்ரொடியூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து அந்த ஆன்டி புரோட்டான்ஸும் புரோட்டான்ஸும் ஒன்னோட ஒன்று ரியாக்ட் ஆகும்போது ரெண்டுமே டெஸ்ட்ராய் ஆகி அதுல இருந்து 5 பயான்ஸ் வந்து எமிட் ஆகுது. அதுக்கப்புறம் நியூட்ரான்ஸ் அண்ட் ஆன்டி நியூட்ரான்ஸ். நியூட்ரான்ஸோடைய ஆன்டி பார்ட்டிகல்ஸ் வந்து ஆன்டி நியூட்ரான்ஸ். ஆன்டி நியூட்ரான்ஸை ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணது யாருன்னா கார்க், லாம்பர்டான் அண்ட் வென்சல் இன் 1956ல தான் ஆன்டி நியூட்ரானை ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணாங்க. ஓகே, இந்த ஆன்டி நியூட்ரானுடைய நேச்சரை பத்தி ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் யாருமே சொல்லல. நியூட்ரான்ஸோடைய சார்ஜ் வந்து நியூட்ரல்ஸ். இப்போ எலக்ட்ரானுடைய சார்ஜ் வந்து நெகட்டிவ், அதனால அதோடைய ஆப்போசிட் பாசிட்ரானுடைய சார்ஜ் வந்து பாசிட்டிவ். அதே மாதிரி புரோட்டானுடைய சார்ஜ் வந்து பாசிட்டிவ், அதோடைய ஆன்டி புரோட்டானுடைய சார்ஜ் நெகட்டிவ். பட் நியூட்ரானுடைய சார்ஜ் வந்து ஆல்ரெடி நியூட்ரலு, அதனால அதோடைய ஆன்டி நியூட்ரான் சார்ஜஸும் நியூட்ரல் தான். நியூட்ரானுக்கு இருக்கக்கூடிய மாஸ், நியூட்ரானுக்கு இருக்கக்கூடிய ஸ்பின்னு எல்லாமே ஆன்டி நியூட்ரானுக்கும் சேமா இருக்கும். பட் ரெண்டுக்குமே 0 சார்ஜ். பட் இப்போ வந்து ஒருவேளை நியூட்ரான்ஸ்க்கே ஒரு இன்டர்னல் சார்ஜ் இருந்துச்சுன்னா ஆன்டி நியூட்ரான் வந்து கண்டிப்பா அந்த நியூட்ரானோட இன்டர்னல் சார்ஜுக்கு ஆப்போசிட் சார்ஜ் உள்ளதா தான் இருக்கும். ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஆன்டி நியூட்ரான்ஸும் ரியாக்ட் ஆகும்போது அது டெஸ்ட்ராய் ஆகி அதுல இருந்து செவரல் பயான்ஸ் வந்து எமிட் ஆகும். அதுக்கப்புறம் நியூட்ரினோ, அதோடைய ஆன்டி பார்ட்டிகல்ஸ் வந்து ஆன்டி நியூட்ரினோ. நியூட்ரினோக்கு வந்து சார்ஜ் கிடையாது, அதே மாதிரி மாஸ் கிடையாது, மேக்னெட்டிக் மொமெண்ட் 0, எல்லாமே 0. ஸ்பின் மட்டும் அதுக்கு half 1/2 அதோடைய ஸ்பின்னு. நியூட்ரினோ வந்து வெலாசிட்டி ஆஃப் லைட்ல வந்து டிராவல் ஆகும். அதே மாதிரி இதை வந்து எந்த ஒரு மேட்டர்ல நம்ம சென்ட் பண்ணாலும் இது அயனைசேஷனை ப்ரொடியூஸ் பண்ணாது நியூட்ரினோ. ஓகே, நியூட்ரினோக்கு வந்து ஸ்பின் வந்து 1/2 இருக்கு. இந்த நியூட்ரினோடைய ஸ்பின்னும் அந்த நியூட்ரினோடைய மோஷனும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். ஸ்பின் அண்ட் மோஷன் ரெண்டுமே ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கும். பட் ஆன்டி நியூட்ரினோக்கு அதோடைய ஸ்பின்னும் அதோடைய டைரக்ஷனும் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கும், ஒரே டைரக்ஷன்ல இருக்கும். நியூட்ரினோ வந்து லெஃப்ட் ஹேண்டட் ஸ்க்ரூ லாவை ஒபே பண்ணும், ஆன்டி நியூட்ரினோ வந்து ரைட் ஹேண்டட் ஸ்க்ரூ லாவை ஒபே பண்ணும். நியூட்ரினோ ஹேஸ் வந்து லெஃப்ட் ஹேண்டட் ஹெலிசிட்டி ப்ராப்பர்ட்டி உடையது. ஆன்டி நியூட்ரினோ வந்து ரைட் ஹேண்டட் ஹெலிசிட்டி ப்ராப்பர்ட்டி உடையது. அதாவது அதோடைய ஸ்பின் ஒன்று ஆன்டி கிளாக் வைஸ், இன்னொன்று வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன். அதில் மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகும் நியூட்ரினோக்கும் ஆன்டி நியூட்ரினோக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட் வந்து ஆன்டி மேட்டர்ஸ் மீன்ஸ் ஒரு ஆட்டம்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸு, புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இந்த மூணுமே கம்பைன் ஆகி ஃபார்ம் ஆனது ஆட்டம்ஸு. அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ்க்கு ஆப்போசிட்டான பாசிட்ரான், புரோட்டானுக்கு ஆப்போசிட்டான ஆன்டி புரோட்டான்ஸ், நியூட்ரானுக்கு ஆப்போசிட்டான ஆன்டி நியூட்ரான்ஸ், இந்த மூணுமே கம்பைன் ஆகி ஒரு ஆட்டம் ஃபார்ம் ஆனாலுமே எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் கம்பைன் ஆகி ஃபார்ம் ஆன ஆட்டமும் பாசிட்ரான், ஆன்டி நியூட்ரினோ, பாசிட்ரான், ஆன்டி புரோட்டான், ஆன்டி நியூட்ரான் மூணுமே கம்பைன் ஆகி ஃபார்ம் ஆகுற ஆட்டமும் சேமா இருக்கும். ரெண்டுத்துக்குமே எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. இந்த ரெண்டுமே ரியாக்ட் ஆகி டெஸ்ட்ராய் ஆகும்போது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அதுல இருந்து எமிட் ஆகும். அதுதான் ஆன்டி மேட்டர்ஸ்ன்னு சொல்றோம். நார்மலான எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் மூலமான ஆட்டமும் ஆன்டி நியூட்ரான்ஸ், பாசிட்ரான், ஆன்டி புரோட்டான் மூலமா உருவான ஆட்டமும் ரெண்டுமே எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ரெண்டுமே ரியாக்ட் ஆகும்போது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அதுல இருந்து எமிட் ஆகும். இட்ஸ் நோன் அஸ் ஆன்டி மேட்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் குவாண்டம் நம்பர்ஸ்.
குவாண்டம் நம்பர்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஒவ்வொரு வேரியஸ் டைப் ஆஃப் நெறைய செவரல் எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அத கிளாசிஃபை பண்றதுக்கு தான் குவாண்டம் நம்பர்ஸ் யூஸ் பண்றோம். ஆல்ரெடி நம்மளுக்கு எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் பத்தி 2 குவாண்டம் நம்பர்ஸ் தெரியும். ஒண்ணு வந்து அதோடைய சார்ஜ் தெரியும். எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் உடைய சார்ஜ் தெரியும். அப்புறம் அதோடைய ஸ்பின் தெரியும். சார்ஜ் மீன்ஸ் இப்போ ஒரு இதுக்கு ஆப்போசிட் சார்ஜ் பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா அதோடைய ஆன்டி பார்ட்டிகல்ஸ்க்கு வந்து நெகட்டிவ் சார்ஜா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஸ்பின் ஆஃப் எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் வந்து ஒன்னு இன்டீஜரா இருக்கும், இல்லைன்னா ஹாஃப் ஆட் இன்டீஜரா இருக்கும். இப்போ இன்டீஜரா இருந்துச்சுன்னா எலிமெண்டரி பார்ட்டிகளுடைய ஸ்பின் இன்டீஜரா இருந்துச்சுன்னா இது வந்து போஸ் ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிக்ஸ் ஒபே பண்ணும். அந்த எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் நம்ம போசான்ஸ் சொல்றோம். இதே எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் உடைய ஸ்பின் ஹாஃப் ஆட் இன்டிஜர்ஸா இருந்துச்சுன்னா அது வந்து ஃபெர்மி டைரக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒபே பண்ணும். அதை நம்ம ஃபெர்மியான்ஸ் சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதுலயே ஒரு டைப்ஸ் பேரியான் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். பேரியான்ஸ்னாலே அதுல புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், ஹைப்ரான்ஸ் 3மே வரும். ஃபர்ஸ்ட் வந்து பேரியான்ஸ் வந்து 1ங்கிற நம்பர்ல டினோட் பண்றோம். ஆன்டி பேரியான்ஸ்ங்கிறத -1 அப்படிங்கிற நம்பரால டினோட் பண்றோம். பேரியன்ஸ் தவிர்த்து அதர் பார்ட்டிகல்ஸோடைய பேரியான்ஸ் நம்பர்ஸ் வந்து 0ன்னு சொல்றோம். இதுல வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் பேரியான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லா என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஒரு ரியாக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் ப்ரொடியூஸ் ஆகிற பார்ட்டிகல்ஸ்ல இருக்கக்கூடிய பேரியான்ஸ் நம்பர், சம் ஆஃப் பேரியான் நம்பர்ஸ், அது வந்து ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்த பார்ட்டிகல்ஸ் உடைய பேரியான்ஸ் நம்பருக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் பேரியான்ஸ் சொல்றோம். இதுல என்னன்னா, இந்த ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, புரோட்டான்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸா சேஞ்ச் ஆக முடியாது, பட் புரோட்டான்ஸ் வந்து நியூட்ரான்ஸா சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்லுது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் பேரியான்ஸ். நெக்ஸ்ட் வந்து லெப்டான் நம்பர்ஸ். லெப்டான்ஸ்னாலே அந்த குரூப்ல வந்து எலக்ட்ரான்ஸ் வரும், ஃபோட்டான்ஸ் வரும், நியூட்ரினோ வரும், மியான்ஸ் வரும். இதை வந்து லெப்டான் நம்பர்ஸை நம்ம எல்லுன்னு சொல்லி டினோட் பண்றோம். இந்த லெப்டான்ஸ் பார்ட்டிகல்ல இருக்கக்கூடிய நியூட்ரினோ வந்து எலக்ட்ரான்ஸ் கூட ரியாக்ட் ஆனா லெப்டான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதே நியூட்ரினோ வந்து மியூவான்ஸ் கூட ப்ரொடியூஸ் ஆனா லெப்டான் நம்பர் ஆஃப் மியூவான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, இந்த லெப்டான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸோட வேல்யூ LE is equal to 1 இருந்துச்சுன்னா அதோடைய ஆன்டி பார்ட்டிகல்ஸோடைய வேல்யூஸ் வந்து LE is equal to -1 இருக்கும். அதே மாதிரி லெப்டான் நம்பர் ஆஃப் மியூவானோட வேல்யூஸ் 1 இருந்துச்சுன்னா அதனுடைய ஆன்டி பார்ட்டிகல்ஸோடைய வேல்யூஸ் வந்து -1 இருக்கும். அதர் than these ஆன்டி பார்ட்டிகல்ஸா இருந்துச்சுன்னா அதோட வேல்யூஸ் வந்து 0ன்னு இருக்கும். சார் அவ்வளோதான். சரி, ஓகேம்மா, வெரி குட், சூப்பர், நைஸ் ப்ரெசன்டேஷன். இந்த இதை நான் உனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணுறேன்.